அடுத்த சிறைச்சாலை கலவரம் எங்கே நடக்கப் போகிறது? இதுதான் இப்போது பரபரப்பாக கேட்கப்படக்கூடிய ஒரு வினா. அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னர், போலீஸ் மா அதிபரின் மீது குண்டர்களை பாவித்து தாக்குதல் நடத்த திட்டமிடப்படுகிறதா என்ற ஒரு பாரிய சந்தேகமும் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்கலாம் இன்றைய பதிவை. இன்று புதன்கிழமை ஜேவிபி ஆட்சியில்தான் நாட்டின் 34வது போலீஸ் மா அதிபரான பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. 35வது போலீஸ் மா அதிபர் தற்கொலை செய்து கொண்டார். 36வது போலீஸ் மா அதிபர் பதவி இழந்து வீட்டுக்கு போனார். நாம் இன்றைய போலீஸ் மா அதிபருக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் கவனமாக இருங்கள், இல்லாவிட்டால் பொதுமக்களால் வீதியில் கொல்லப்படுவீர்கள் என்ற ஒரு பதபதைப்பு அறிக்கையை பார்த்ததும் யாராவது ஒரு பாதாள உலக பேர்வழி மிரட்டி இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது தவறு. அப்படி மிரட்டியது வேறு யாரும் அல்ல, பொதுஜன பெரமுனவினுடைய செயலாளர் சாகர காரியவசம். சாகர காரியவசத்தினுடைய கருத்து தொடர்பாக நிச்சயமாக விசாரணைகள் நடைபெறும் என்று அரசினுடைய ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கொழும்பு மத்திய குற்றப்பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறதாம். இதேவேளை திடுக்கிடக்கூடிய புலனாய்வு அறிக்கை ஒன்றும் கூட வெளியாகி இருக்கிறது. அதென்ன புலனாய்வு அறிக்கை? நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலைகளில் நடந்ததை போல மேலும் 5 சிறைச்சாலைகளில் பெரும் மோதல்களை உருவாக்கி அரச நிர்வாகத்தை முற்றாக சிதைத்து நாடெங்கும் பயப்பிராந்தியை ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை அரச புலனாய்வு பிரிவு அம்பலப்படுத்தி இருக்கிறது. இந்த குரூர திட்டத்தில் அரசியல்வாதிகள், சிறைச்சாலை உயர் அதிகாரிகள் மற்றும் கைதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக புலனாய்வுத்துறை பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பியிருக்கும் எச்சரிக்கை அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தும்பர, களுத்தர, காலி, கொழும்பு, மகசின், வெளிக்கட சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவு ஆகிய 5 சிறைச்சாலைகளும் புலனாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த பெரும் கலவரம் நடக்கப் போகும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறைச்சாலைகள். இது தொடர்பான விரிவான தகவல்களை நேற்றைய தினம் திவையின பத்திரிகை கூட வெளியிட்டிருந்தது. சிறைச்சாலை இடநெருக்கடியை காரணம் காட்டி போதைப்பொருள் மாஃபியாக்களுடனும் பாதாள உலகத்துடனும் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு கலவரத்தை உண்டாக்க முயற்சி செய்திருப்பதும், அதற்கு அரசியல்வாதிகளின், சிறைச்சாலை உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதும் புதிய விடயம் அல்ல. ஏகப்பட்ட அரசியல்வாதிகளில், குறிப்பாக பாதாள உலகத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களினுடைய வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. பலர் தண்டிக்கப்பட்டு சிறைகளில் இருக்கிறார்கள். இன்னும் பலர் பிணையில் இருக்கிறார்கள். மேலும் முன்னரை விட சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்களை கொண்டு செல்வது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வரியில் சொன்னார், சிறைச்சாலை கட்டமைப்பும் இந்த நாட்டினுடைய இதர துறைகளைப் போல மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றம் ஒன்றும் பிசாசு வேகத்தில் இல்லைதான், ஆனால் படிப்படியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியே இவை தொடர்ந்தால் சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்கள் வருவது மொத்தமாக நின்றுவிடும். மேலும் பல அரசியல்வாதிகள் ஜம்பர் அணிந்தவாறு தமது எஞ்சிய வாழ்வை வாழத் தொடங்குவார்கள். ஆக அவர்கள் சிறைச்சாலைக்குள் பிரளயத்தை ஏற்படுத்தி இலங்கை சிறைச்சாலைகள் எல்லாம் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு மினி நரகம் என்று காட்ட முனைந்ததில் நமக்கு ஆச்சரியம் ஏதும் ஏற்பட போவதில்லை. இப்போதுதான் புலனாய்வு அறிக்கை உத்தியோகபூர்வமாக வந்திருக்கிறது. ஆனால் நீர்கொழும்பு மற்றும் மகர கலவரங்கள் நடந்த விதத்தை வைத்து மக்கள் இது அப்பட்டமான ஒரு சதி என்று எப்போதோ தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அடுத்ததாக காலி சிறைச்சாலையில்தான் இரத்த களறு ஏற்பட போகிறது என்று முன்னாள் போலீஸ் அதிகாரியும் இப்போது லண்டனில் வசிப்பவருமான அஜித் தர்மபாலவும் தெரிவித்திருந்தார். இப்படி ஒரு நிலைமையில்தான் காலி மட்டுமல்ல, காலியுடன் சேர்த்து இன்னும் 4 சிறைச்சாலைகளுமாக மொத்தம் 5 சிறைச்சாலைகள் ஆபத்தின் விளிம்பில் இருக்கின்றன என்ற அறிக்கை கூட வந்திருக்கிறது. நாம் மகர சிறைச்சாலை கலவரம் பற்றிய எமது வீடியோவில் ஒரு முக்கிய சந்தேகம் ஒன்றை எழுப்பியிருந்தோம். அதாவது, சிறைக்கு அருகே கூப்பிடக்கூடிய தூரத்தில் 7-8 குடும்பங்கள் வேண்டுமென்றால் இருக்கலாம். உள்ளே கைதிகள் சிறைச்சாலை சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்துக் கொண்டிருக்கும் போது வெளியே உறவினர்கள் என்ற பெயரில் திடுதிடுப்பென்று பல 1000 பேர் அல்லது நூற்றுக்கணக்கான பேர் ஒரு உற்சவம் பார்க்க வந்தது போல கூட முடியாது என்றும், அப்படி ஒன்று நிகழ்வதாயின் ஒன்றோ இவர்கள் சிறைக்கு அருகே வீடுகள் வாங்கி குடியேறி இருக்க வேண்டும், அல்லது யாரோ அழைத்து வந்து இங்கே அமர்த்தி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்படி கூடியவர்களில் தமது உறவுகளுக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று பதபதைப்புடன் கூடியவர்களை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்களது ஆதங்கம் நமக்கு புரியாமலும் இல்லை. ஆனால் ஒரு கூட்டம் வேண்டுமென்றே இராணுவத்தினருடனும் போலீசாரோடும் மோதலில் ஈடுபட்டதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். பலத்த வாக்குவாதங்களும் கைகலப்புகளும் நடந்திருந்தன.
நிலைமை கட்டுப்பாட்டை மீறியதால் தான் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தி ஆட்களை கலைக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையும் கூட அன்று ஏற்பட்டிருந்தது. வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புலனாய்வு அறிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா? முறையான எந்த ஒரு காரணமுமின்றி உருவாக்கப்பட்டதும், அதுபோல 15 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட அரச சொத்துக்களை நாசம் செய்யவும் காரணமான இந்த கலேவரத்தின் போது சிறை கைதிகள் தங்களுடைய உறவினர்களையும் தமக்கு வேண்டப்பட்டவர்களையும் தொலைபேசி வழியாக அழைத்திருப்பதும், அவர்களுக்கு உள்ளே இருந்து கட்டளைகள் பிறப்பித்திருப்பதும் விசாரணைகளில் நிரூபணமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பார்த்தீர்களா கதையை? சிறை கைதிகளுக்கு எப்படி தொலைபேசிகள் வந்தன என்று மட்டும் கேட்டுவிடாதீர்கள். இதன் பின்னணியில் சிறைச்சாலை நிர்வாகத்தில் அதிகாரிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய கற்பாடுகள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த சிஸ்டத்தை நடத்தி செல்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றுவது என்பது அத்தனை இலகுவானது அல்ல. அதற்கு முக்கியமான காரணம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். கைதிகளிடம் பெரும் தொகை பணம் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு தொலைபேசிகளை பாவிக்க அனுமதி அளித்திருக்கிறார்கள். இது தவிர மற்றொரு கூத்தொன்றும் கூட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மகர சிறையினுடைய நிர்வாகத்தை சிறை கைதிகள் நடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் அது. இந்த அபத்தத்தை கொஞ்சம் கேட்டால் நாம் என்ன மாதிரியான ஒரு தேசத்தின் பூர்வீக குடிகள் நாம் என்று நமக்கு புரிந்துவிடும். யாராவது புதிதாக சிறைக்கு வந்தால் சிரேஷ்ட சிறை கைதிகளிடம்தான் நாம் அவர்கள் செல்ல வேண்டும். புது கைதிகளுக்கு வீட்டுக்கு அழைப்பெடுக்க தனியான ரேட் வைத்திருக்கிறார்கள். வெளியே இருந்து அனைத்துமே எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வருகின்றன. அவற்றுக்கு ஒரு விலை வைத்துக்கொண்டு அவர்கள் புதிதாக வந்தவர்களிடம் சம்பாதிக்கிறார்கள். குளிப்பது, குடிப்பது, கழிப்பறையை பயன்படுத்துவது என்று அத்தனைக்கும் இவர்களுக்கு கப்பம் செலுத்த வேண்டும். பணம் ஈஸி கேஷ் மூலம் பரிமாறப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. பணம் இருந்தால் சிறைக்குள்ளே சொகுசுகளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் தாராளமாக ஒரு வாழ்க்கை வாழலாமாம். சிரேஷ்ட சிறை கைதிகள் ஒரு சில சிறைச்சாலை அதிகாரிகளை கவனித்துக் கொள்கிறார்களாம். அதிகாரிகளிடம் இழப்பதை புது கைதிகளிடம் பெற்றுக்கொள்கிறார்களாம். ஆக மொத்தத்தில் ஒரு சில சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய கண்ணசைவில் உள்ளே ஒரு நிரந்தர கிராமத்தை நடத்தும் நாட்டாமை போல ஆகிவிடுகிறார்களாம் என்றுதான் சமூக ஊடகங்களில் பல கருத்துக்களும் செய்திகளும் பதிவாகி இருக்கின்றன. சிறைச்சாலைகளில் போதுமான இடவசதி இல்லை என்றும், முறையான மறுசீரமைப்பு திட்டங்கள் ஏதும் இல்லை என்றும், தமக்கு சவாலான அரசியல்வாதிகளை பழிவாங்குவதற்காகவே அரசு போலி காரணங்களை கூறி சிறையில் அடைக்கிறது என்றும் சொல்கிறார் நாமல் ராஜபக்ச. சிறைச்சாலை கலவரங்களின் பின்னணியில் ராஜபக்சேக்கள் இருப்பதாக புலம்ப வேண்டாம் என்றும், நாங்கள் உங்களைப் போல கொல்லைப்புறத்தால் ஓடுபவர்கள் அல்ல என்றும், ராஜபக்சேக்களை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே என்றும் பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு ஆளும் தரப்பின் பதிலுக்கு கூட காத்திருக்காது வெளியேறியிருந்தார் நாமல் ராஜபக்ச. உண்மையில் சிறைச்சாலைகள் ஏன் இப்படி இருக்கிறன, ஏன் இடவசதி எதுவும் இல்லை என்ற கேள்வியை நாமல் ராஜபக்ச அவருடைய வீட்டு குடும்ப ஒன்று கூடல்களிலோ ஃபேமிலி கெட் டுகெதரிங்கிலோ கலந்து கொண்டு சாப்பாட்டு மேசையில் கேட்டிருக்க வேண்டும். 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வெலிக்கட சிறைச்சாலையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 27 கைதிகள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்பதை அவர் அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த அவருடைய சித்தப்பா கோட்டாபய ராஜபக்சவிடமும் ஜனாதிபதியாக இருந்த தந்தை மஹிந்த ராஜபக்சவிடமும் கேட்டிருக்க வேண்டும். பட்டியல் வைத்துக்கொண்டு கைதிகள் போட்டு தள்ளப்பட்டார்கள் என்றுதான் அன்றைய துப்பாக்கிச் சூடு தொடர்பாக புலனாய்வு ஊடகவியலாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அன்றைய அந்த படுமோசமான நிர்வாகத்துக்கு காரணமானவர்களினுடைய வாரிசுதான் இன்று ஜீவ காருண்யம் பற்றி பேசுகிறார். ராஜபக்சேக்களை பற்றி தெரியும் தானே என்றும் கேட்கிறார். யாருக்கு தெரியாது? உலகத்துக்கே தெரியும் ராஜபக்சேக்கள் யார் என்று. அலுத்கம கலவரத்தில் இருந்து தொடங்குவதா, அல்லது லசந்த விக்ரமதுங்கவிடமிருந்து தொடங்குவதா, அல்லது வசீம் தாஜுதீன் பற்றி சொல்லுவதா, எதை பற்றி சொல்வது என்றுதான் தெரியவில்லை. 2019ஆம் ஆண்டின் ஆட்சி மாற்றத்தின் பின்னணியில் தான் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் நடந்தன என்று சொல்லப்படும் நிலையில் சுரேஷ் சலேதான் மகா மூளையாக இருந்தார் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரி சொல்லும் நிலையில் இதற்கு மேல் ராஜபக்சேக்களையும் அவர்களோடு சேர்ந்து பணிபுரிந்தவர்களையும் பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? கடைசியாக சொன்னார் பாருங்கள், நாங்கள் பின்வழியாக ஓடி போகிறவர்கள் அல்ல என்று. இந்த நாட்டில் எந்த ஒரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியும் மக்கள் புரட்சியால் துரத்தி அடிக்கப்படவில்லை. ஆனால் நாமலின் சித்தப்பா கோட்டாபய 3/2 பங்கு அதிகாரமுடைய ஆட்சியையும் நிறைவேற்று அதிகாரத்தையும் போட்டுவிட்டு ஓட வேண்டியதானது. மக்களினுடைய ஆத்திரத்துக்கு பயந்து மஹிந்த ராஜபக்ச திருகோணமலை கடற்படை முகாமில் ஒரு தீவில் போய் சில நாட்கள் மறைந்திருந்தார். பசில் ராஜபக்ச அமெரிக்காவுக்கே போனவர் தான், திரும்பி வரவில்லை, கதிரையில் விழுந்ததாக காரணம் சொன்னார்கள்.
ராஜபக்ச குடும்பம் என்பது உலகத்தில் உள்ள விசேட குடும்பங்களில் ஒன்று. நாமல் ராஜபக்சவுக்கு வழக்கு இருக்கிறது, அவருடைய தந்தைக்கு வழக்கு இருக்கிறது, அம்மாவுக்கு இருக்கிறது, பெரிய தம்பிக்கு வழக்கு இருக்கிறது, சின்ன தம்பிக்கு வழக்கு இருக்கிறது. இதே மாதிரி பெரியப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு, பெரியப்பாவினுடைய பெரிய மகனுக்கு, பெரியப்பாவினுடைய சிறிய மகனுக்கு என்று சொல்லி பாட்டிக்கும் கூட வழக்கு இருக்கிறது. மொத்தத்தில் முழு பரம்பரைக்குமே வழக்கு இருக்கிறது. உலகத்தில் உள்ள பாடசாலைகளில் இந்த குடும்பம் பற்றி கற்பிக்க வேண்டும். இந்த குடும்பமும் இப்படியாகிவிடக்கூடாது என்று மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக சொல்லியிருந்தார். நஜித் இந்திக சொல்வது ஒன்றும் நமக்கு புதிதல்ல. ஆனால் இத்தனைக்கு பிறகும் எம்மை பற்றி தெரியும் தானே என்று நாமல் கேட்கிறார் பாருங்கள். அந்த கேள்விக்குத்தான் அர்த்தம் புரியவில்லை. நாம் அடிக்கடி சொல்வது போல, தான் சிறையில் இருந்தபோது சிறை கைதிகள் பலரும் 2029ஆம் ஆண்டு நாமல் தான் ஜனாதிபதியாகுவார் என்று சொன்னதாக குறிப்பிட்டிருந்தார் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. சிறைச்சாலைகளில் தமக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்தின் சுருக்கம். இந்த நிலையில்தான் நாடு முழுக்க சிறைச்சாலைகளில் மோதல் ஏற்படுத்தும் திட்டம் பற்றிய புலனாய்வு அறிக்கையும் வெளிவந்திருக்கிறது. இதெல்லாம் இப்படி இருக்கும் நிலையில்தான் பொதுஜன பெரமுனவினுடைய சாகர காரியவசம் போலீஸ் மா அதிபரையே மிரட்டியிருக்கிறார். ஆகவே ஏதோ ஒரு சதிக்கான அஸ்திவாரம் கட்டமைக்கப்பட்டு வருவது போலத்தான் தெரிகிறது. சாகர காரியவசம் பட்டப்பகலில் ஊடக மைக்குகளுக்கு முன்னால் சொன்ன விடயங்கள் பாராமுகமாக தூக்கி வீசிவிட்டு வேலையை பார்க்கக்கூடிய ரகம் அல்ல. அது தெளிவான ஒரு மிரட்டல். போலீஸ் மா அதிபர் மீது நடந்த ஒரு உளவியல் தாக்குதல் என்றே சொல்லலாம். ஆகவே அரசு இது பற்றி உடனடியாக கவனத்தில் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும். சிறைச்சாலைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். தோல்வியடைந்த அரசியல் குழுக்களுக்கு இப்போது தற்காலிக விமோசனமாக சிறைச்சாலை கலவரங்களே கை கொடுக்கின்றன என்பதை அரசு உணர்ந்து கொண்டு அதன்படி காய் நகர்த்துகளை மேற்கொள்ள வேண்டும். கடைசியாக அரசியல்வாதிகளுக்காக நாட்டையே கொளுத்த தயங்காதவர்கள் வாழும் நாடு இது என்பதை புரிந்து கொண்டு அரசு செயற்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.